வணக்கம் மக்களே, நான் சஜன். சென்னையில் ஷாங்கோ கெமிக்கல்ஸில் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறேன். கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரா மெட்டீரியல்ஸ் எப்படி தேர்வு செய்யணும்? நல்ல ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால் தான் ப்ராடக்ட் நல்லா வேலை செய்யும். இல்லைனா ஃபார்முலா சரியாக இருந்தாலும் ரிசல்ட் சரியாக வராது. லிக்விட் டிட்டர்ஜென்ட் அல்லது டிஷ்வாஷ் லிக்விட் தயாரிக்கும் போது முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ் என்னன்னா லப்சா, SLES, நான்-அயனிக் சர்ஃபெக்டன்ஸ், ஃபோம் பூஸ்டர், ப்ரெசர்வேட்டிவ்ஸ், பெர்ஃப்யூம். ரா மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. சீப் மெட்டீரியல் வாங்கினா ப்ராடக்ட் பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ஆகிடும். முதல்ல ஸ்மால் ட்ரையல் பேட்ச் பண்ணுங்க. 1 லிட்டர் அல்லது 5 லிட்டர் பேட்ச் தயாரித்து டெஸ்ட் பண்ணணும். ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். சன்லைட்டில் வைக்கக்கூடாது, கூல் பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி மக்களே.